Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மிஷின் டிராயிங் வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்து வந்தோம். அதாவது ஒரு டிசைன் இன்ஜினியர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு ரீடிங்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணணும், எப்படி டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அந்த டைமென்ஷன் சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து எது இண்டிகேட் ஆகுது, எது வந்து எது குறிக்குதுன்றதை பார்க்கணும். இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சர் வந்துட்டு அந்த சிம்பிள்ஸை வச்சு தான் அந்த ரீடிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பார்ட் கொண்டு வருவார். அது வந்து நான் மேனுஃபேக்சருக்கு எப்படி வந்து நான் சொல்கிறதுன்றது வந்து தான் நம்ம வந்து மிஷின் ட்ராயிங்கில் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்து நினைக்கிறோம். அந்த வகையில் நமக்கு வந்து இந்த சிம்பிள்ஸில் வந்து நேற்று வந்து நம்ம ரன் அவுட் அண்ட் தென் டோட்டல் ரன் அவுட் சர்க்குலர் ரன் அவுட் அண்ட் டோட்டல் ரன் அவுட் வந்து என்ன இண்டிகேட்டர்ன்றது பார்த்தோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் மினிமம் மெட்டீரியல் கண்டிஷன் என்னன்றது வந்து இண்டிகேட் பண்ணும். இதில் வந்து நம்ம சிம்பிள்ஸில் வந்து நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் இண்டிகேட்டர் இருக்கிறது வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு டைமென்ஷன்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்கனாக்கா அந்த டைமென்ஷன்ஸில் இருக்கிறத வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி சிம்பிள்ஸ் பண்ணியிருந்தோம். இதில் இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்தால் தான் நம்ம வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிற இடத்துல வந்து சிம்பிள்ஸ் கொடுத்தாங்கனாக்கா இண்டிகேட். இதில் இருக்கிறது எல்லாமே வராது, பட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுல எது மெயின் வேணுமா இருக்குதோ அது வந்து இண்டிகேட் ஆகுது. அது எது மெயின் வேணுமா இருக்குது, எது நம்ம கற்றுக்கணுன்றதை வந்து நான் ஒரு வீடியோவை போட்டு வந்து பக்கத்தவங்க வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் அண்ட் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துனாங்க. ஒரு டயக்ராம் எப்படி ட்ராப் பண்ணுறது, ஒரு இன்ஜினியர் வந்து எப்படி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது, டயக்ராம் பண்ணும்போது என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோன்னு இருக்கோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இண்டிகேட் ஆயிருக்கு. அட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இதை வந்து இப்போ லென்த்தாக கொடுக்கறதுக்காக வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. இந்த சிம்பிள்ஸில் வந்து இது எம் அண்ட் தென் சர்க்குலர் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எது குறிக்குதுனாக்கா, இப்போ வந்து எனக்கு நான் ஒரு பார்ட் ஒன்று நான் நெட் அண்ட் போல்ட் இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேனாக்கா நெட் அண்ட் போல்ட் வந்து எனக்கு மேனுஃபேக்சர் வந்துட்டு எவ்வளோ எனக்கு டாலரன்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் கண்டிஷன், இது எம்எம்சின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் இது ஷார்ட் ஃபார்ம் வந்து எம்எம்சின்றது வந்து இண்டிகேட் ஆகுது. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எனக்கு வந்து இந்த நெட் போல்ட் வந்து எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், திக்னஸ் ஆஃப் போல்ட் எவ்வளோ இருக்கணும்ன்றதை வந்து தான் நம்ம வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ன்றது வந்து இண்டிகேட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம திக்னஸ்ன்றது கூட சொல்லலாம், அதன் திக்னஸ் கூட சொல்லலாம், அதன் மெட்டீரியல் வால்யூம் சைஸ், அந்த மெட்டீரியல் வந்து டைமென்ஷன்ஸ் அந்த பொறுத்து வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து இது இண்டிகேட் பண்ணுவோம். இது நெட் அண்ட் போல்ட். அது கேல்குலேஷன்ஸை வந்து கூட நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் அந்த வந்து பிளேலிஸ்ட் ஒன் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த AutoCAD 2021 வெர்ஷனில் கூட நம்ம இது போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அந்த எல்எஸ்டினாக்கா லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ன்றது இருக்கும். லீஸ்ட் மெட்டீரியலுக்கு வந்து எல்என் போட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இண்டிகேட் இருக்குது. இல்லை இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா எல்எம்சின்னு சொல்லுவாங்க, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ். லீஸ்ட் மெட்டீரியல் எனக்கு மேக்ஸிமம் இப்போ எனக்கு பாட்டுக்கு வந்து எனக்கு இவ்வளோ இருக்குதுனாக்கா அதுக்கு பாட்டுக்கு வந்து ஒரு கம்மி இவ்வளோ மினிமம் இவ்வளோ இருக்கணுன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. அதுதான் வந்து அது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் அது வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. இந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸில் வந்து கூட சேம் அதே தான் ப்ரொசீஜர். லென்த்து, டாலரன்ஸு, திக்னஸ் அண்ட் தென் வால்யூம் சைஸ் ரெண்டு எல்லாமே இண்டிகேட் ஆகி லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸில் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டாலரன்ஸ் ஜோன் தான் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டாலரன்ஸ் ஜோன்ஸ் வந்து எது இண்டிகேட் ஆகுதுன்னா க்ளோஸ் இருக்குது. இது வந்து ப்ரொஜெக்ட் இது இண்டிகேட் ஆயிருக்கு. பி அந்த க்ளோஸ் வந்து நம்ம நினைச்சிருக்கோம் ப்ரொஜெக்டட் டாலரன்ஸ். இந்த ப்ரொஜெக்டட் டாலரன்ஸ் ஜோன் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ஃபைனல் டைமென்ஷன் காம்பனன்ட்ஸ் லொக்கேட்டட் டு மெட்டீரியல் வந்து ஃபீச்சர்ஸ், அப்புறமா காம்பனன்ட்ஸ் வந்து லொகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் பண்ணுறது, அது எங்கே வந்து இது இண்டிகேட் ஆகுதுன்றது வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அதே ப்ரொஜெக்டட் டாலரன்ஸில் ஜோனில் வந்து அது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் டாலரன்ஸ் ஜோன் வந்து இது இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து லொகேஷன்ஸ் எங்கே இண்டிகேட் பண்ணுறோம், லொகேஷன்ஸ் அதன் பார்ட் இது வந்து டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குதுன்ற ப்ரொஜெக்ட் வந்து அது. நெக்ஸ்ட் டயா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க இந்த டயா சிம்பிள் வந்து இது இண்டிகேட் ஆயிருக்கு. நார்மலாக வந்து நம்ம இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து அது டயாவா ரேடியஸான்றது வந்து நம்ம சர்க்குலர் போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் வச்சு இண்டிகேட் ஆகுது. இது யாருக்கும் தெரியுன்றது எனக்கு இது வந்து இந்த டயாக்கு வந்து சர்க்கிள் போட்டு ஸ்லாஷ் இருந்தாக்கா அது டயாவது. அதே உங்களுக்கு எதாவது ரேடியஸ் ஆயிடுச்சுனாக்கா ஆர்ன்றது வந்து இது இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டயா அண்ட் தென் ரேடியஸ் ரெண்டு இண்டிகேட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பேசிக் டைமென்ஷன் 50 இருக்குது. பாக்ஸ் ரெக்டாங்கல் போட் பாக்ஸ் 15 இருக்குது. பேசிக் டைமென்ஷன் பாக்ஸ் 15 என்னன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த பேசிக் டைமென்ஷன்ஸ் வந்து அது ஃபர்ஸ்ட் என்ன குறிக்குதுனாக்கா the basic dimension and then box 50 the engine இது வந்து டாலரன்ஸ் ஜோன்ஸ் இருக்கு தெரியுமா. நம்ம வந்து இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் ஜோன், ஒரு பெண்டியருக்கு வந்து இவ்வளோதான் வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாலரன்ஸ் ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கும். அதாவது இவ்வளோதான் இருக்கணும், இந்த பொசிஷன்ஸ்ல இவ்வளோதான் இருக்கணும். அண்ட் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். கண்ட்ரோல் ஃப்ரேம்ன்றது வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா அந்த பாக்ஸ் போட்டு நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அந்த கண்ட்ரோல் ஃப்ரேம்ல வந்து ஜியோமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸ், டாலரன்ஸ் அண்ட் அந்த பொசிஷன்ஸ்ல வந்து இண்டிகேட் இருக்கும். அது வந்து இன்ஜினியரிங்களுக்கு வந்து டிசைன் இன்ஜினியருக்கு அவங்களுக்கு வந்து அது பொசிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன வந்துனாக்கா ஒரு போர்ஷனுக்கு வந்து வால்யூம் அந்த டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்ல அது வந்து ரெஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த போர்ஷன்ஸ்ல தான் இருக்கு, இந்த கண்ட்ரோல் இருக்கு, இந்த ஃபியூச்சர்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இந்த இண்டிகேட் இருக்குதுன்றது. இது இன்னும் நம்ம டெப்தா என்ன போக போக பார்க்கலாம். அதே இது வந்து பேசிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நெக்ஸ்ட் இப்போ டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு. அதே இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து பேசிக் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோ. பேசிக் டைமென்ஷன்ஸ் வந்து இப்போ டிசைன் இன்ஜினியர் அவங்களுக்கு வந்து லொகேஷன் ஃப்ரேம், நேச்சுரல்
ஆர்கிடெக்சரல் எங்கே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வந்து ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் இருக்குது, அந்த டாலரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த கண்ட்ரோல் ஃப்ரேமில் வந்து அது இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இந்த சிம்பிள்ஸ் வந்து. ஓகேங்களா. அந்த ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இப்போ ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும். ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து எது இண்டிகேட் பண்ண போறோம்னாக்கா, இப்போ வந்து நான் மேனுஃபேக்சருக்கு ஒரு பார்ட் நான் சென்ட் பண்ண போறேன்னா, அந்த சென்ட் பண்ண போகிற பார்ட்டில் வந்து மேனுஃபேக்சர் சென்ட் பண்ண போறேன்னா, அந்த சென்ட் பண்ண போகிறப்ப வந்து பார்ட்ஸ் இது வந்துட்டு அது லொகேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எங்கே செட் ஆயிருக்குதுன்றது வந்து மேனுஃபேக்சர் ரெஃபர் பண்ணுறேன். அந்த வந்து ரெஃபரன்ஸ் வந்து அது கொடுத்துருப்பேன், இந்த ரெஃபரன்ஸ் இவ்வளோ இருக்கணும், இது வந்து இண்டிகேட் அந்த ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இப்போ வந்து நான் ஒரு டிசைன் இந்த பார்ட்ஸ் ஏதோ ஒன்று ட்ரா பண்ணியிருப்பேனாக்கா, அது டிசைன் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் யாருன்னா கொடுக்கணும், அதாவது வந்து சூப்பர்வைசரோ இல்லை வந்து மேனேஜரோ எனக்கு வந்து அது வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் அந்த மெட்டீரியல் ஏதோ ஓகே மேனுஃபேக்சர் இதெல்லாம் சென்ட் பண்ணலாம்ன்றது வந்து எனக்கு டிசைன் இன்ஜினியராக வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது ரெஃபரன்ஸ் ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அது ரெஃபரன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு இண்டிகேட் இருக்குது. ஓகே இவ்வளோ கொடுக்கலாம், இது மேனுஃபேக்சர்ன்றது இது வந்து நான் டிசைன் பண்ணுற இடத்துல வந்து அது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இதுலேருந்து வந்து என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து அடுத்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம இது இண்டிகேட் பண்ணுறோம். நம்ம வந்து டெய்லி வந்து 6 வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே அந்த இப்போ வந்து நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்ன்றது பேசிக் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதாவது வந்து டிசைன் இன்ஜினியர் போகும்போது வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ட்ராயிங்கில் அது என்ன நாலேஜ் இருக்கணும், எப்படி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன இண்டிகேட் வேணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதை வந்து எல்லாம் ஃபுல் இன்டெப்த்தாக வந்துட்டு நான் போட்டிருக்கேன். 30 வீடியோ 30 வீடியோ அதில் போட்டிருக்கேன். அந்த 30 வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்டெப்த் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ராயிங் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்காங்க. அந்த AutoCAD 2020 பிளேலிஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து AutoCAD டூல்ஸ், ட்ரிக்ஸ், டைப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதன் கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், எப்படி 2D டிராயிங்ஸ் பண்ணுறது, ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ் என்ன, 3D டிராயிங் மாடல் எப்படி பண்ணுறது, ரீடிங் எப்படி பண்ணுறது, இமேஜ் செட் பண்ணி எப்படி டிராயிகிராம் ட்ரா பண்ணுறதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். அந்த இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி CAD NEST நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.